ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் காயத்ரிஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? நம்மள்ட்ட இந்த 3 வாழைப்பழமும் ரவை இருந்தால் போதுங்க, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாங்க. ஒரு 1/4 கப்பு, இந்த மெஷர்மெண்ட்டில் 1/4 கப்பு ரவை இருந்தால் போதுங்க. அந்த 3 வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க, ஒரு ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்க கொண்டு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க. சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய பச்சைலாடை பழம் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். அந்த பெரிய பழம்னா 2 எடுத்துக்கலாங்க. நான் சின்ன பழம்னால 3 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த வாழைப்பழத்துலேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்படி சின்ன சின்ன பீஸாக உங்களை கட் பண்ண சொன்னேன்னா, இப்போ நம்ம அதை பேனில் போட்டு மசிச்சுக்க போகிறோங்க. அதுக்காக தான். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். 2 ஸ்பூன் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். கண்டிப்பாக நெய் தாங்க நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த ரெசிபி செஞ்சிட்ருக்கப்பே வீடெல்லாம் அப்படியே ஒரு கமன்னு ஒரு வாசங்க. இந்த வாழைப்பழத்தை நம்ம வெட்டி வச்ச வாழைப்பழத்தை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த குழையிற ஸ்டேஜுக்கு வரணுங்க. அது முடியலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த நெய்யில் அப்படியே பரட்டி விடுங்க. இந்த ரெசிபி செய்கிறப்ப அப்படி ஒரு வாசங்க, வீடே மணக்குங்க. அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நெய்க்கும் அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல்லுக்கும், ஆக்சுவலாக அந்த வாழைப்பழம் பிடிக்கிறவங்களாம், பனானா பிடிக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. ரீசெண்டாக நான் ஒரு சேனலில் பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சுங்க. டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் வேணாம். ஈவினிங் டைமில் நல்லா அந்த வாழைப்பழம் வந்து குழஞ்சி அதோட அந்த நெய் வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பஞ்சாமிர்தம் செய்வாங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. நான் வந்து வறுக்காத பச்சை ரவை தான் எடுத்திருக்கேன். அந்த வாழைப்பழ பேஸ்ட்டோட இந்த ரவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணுங்க. அதே மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அப்படியே வெந்து அதோட மிங்கிள் ஆகி வந்துடும் அந்த வாழைப்பழத்தோ பேஸ்ட்டோட. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருச்சு பாருங்கள். ரவையும் வெந்துருச்சு. நீங்கள் வறுக்காத ரவையும் ஆட் பண்ணிக்கலாம், வறுத்த ரவை ஆட் பண்ணிக்கலாம். அது கப்புலேயே வந்து மெஷரிங் கப்புலேயே வந்து ஒரு 1/4 கப்பு வந்து மில்க்குங்க, காய்ச்சின மில்க்கு, பால், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் 1 கப்பு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிறப்ப அந்த கெட்டிப்பட்டு வந்துடும். அந்த ரவை ஊற்றிருக்கனால, ரவை போட்டிருக்கனால அந்த பாலோட மிக்ஸ் ஆகி கெட்டியாக வந்துடுங்க. 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேங்காய் துருவலுங்க. ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல் வந்து நல்லா அதோட நல்லா வருங்க அந்த மிக்ஸிங்கோட. ஏன்னா இந்த ரெசிபி வந்து 2 டேஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் தேங்காவை நல்லா வறுக்கலைன்னா அது வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். நான் 2 டேஸ் வச்சுருந்தாங்க இந்த ரெசிபியை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் நல்லா அந்த தேங்காவை நல்லா வறுக்கணுங்க. அதோட பச்சை வடையெல்லாம் போகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் அது நல்லா வறுப்பட்டு உங்களுக்கு வீணாகாமல் இந்த ஸ்வீட் ரெசிபி கிடைக்குங்க. ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நல்லா தூள் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு இந்த ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் இன்னும் இனிப்பாக வேணும்னா 1/2 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வாழைப்பழம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தனால அது வாழைப்பழத்தோட இனிப்பை பொறுத்ததுங்க. நான் வந்து ஒரு 1/4 கப்பு, அதாவது 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சுகரு. அந்த கப்பில் 1/4 கப்புனா 3 டேபிள் ஸ்பூனுங்க. அது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சூப்பராக இருக்குங்க நம்ம ரெசிபி. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. நீங்கள் இந்த டைமில் வந்து கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கெட்டியாகி வந்துடுங்க. இதை நல்லா ஆற வைக்கணுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொலன்ற ஸ்டேஜில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி இதை வந்து ஆற வைங்க. அந்த மாதிரி பிளேட்டில் கொட்டுறேன் பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஆனால் போதுங்க. இதே நீங்கள் பச்சைலாடை படம்லாம் எடுத்திங்கன்னா அந்த வாழைப்பழமே ஒரு மாதிரி மஞ்சள் எல்லோ கலரில் இருக்குங்க. அந்த ரெசிபி நல்லா எல்லோ கலரில் வரும். நான் ஒயிட்டாக இருக்கனால ஒயிட்டு வாழைப்பழம் எடுத்தனால அந்த மாதிரி ஒயிட்டாக வந்திருக்கு ரெசிபி. நல்லா ஆறிடுச்சு.
கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஆயில் கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். கையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சின்ன சின்ன பாலாக அதை எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே உருட்டி இப்படியே கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் இப்படியே சாப்பிட்டாலும். நான் பாருங்கள் கையில் கீ இதை அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா சூப்பராக உருட்டை வந்துச்சுங்க. ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு. எல்லா உருண்டையும் வரிசையாக நீங்கள் உருட்டி வைங்க. நீங்கள் அப்படியே கூட அந்த பால்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் ஒன்று ஒன்றா. அது அப்படி இல்லாட்டி நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டியாச்சு பாருங்கள். இத்தனை வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பேன் வச்சு அதில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன் அளவுக்கு. இந்த பால்ஸ் எல்லாம் வந்து இந்த ரவை பால்ஸை வந்து ரவை வாழைப்பழ பால்ஸை வந்து இதில் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணுங்கள். ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அந்த ஸ்டேஜில் வந்து வர முடியல 2 சைடு பிரட்டி போடுங்க. தேங்காவில் சேர்த்துருக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும் ரெசிபி. நீங்கள் வந்து அந்த வந்து நெய்யிலேயே நல்லா எல்லாத்தையும் அப்படியே பிரட்டி விடுங்க டபுள் சைடும். அப்படியே கூட சாப்பிட்லாங்க. நோ ப்ராப்ளம். இதை வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர முடியலும் 2 சைடு பிரட்டி போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா 2 சைடு பிரட்டி போட்டேன் நான். நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வெளியும் சாஃப்டாக இருந்துச்சு, உள்ளேயும் சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஏலக்காய், அந்த மில்க், ரவை, ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் சேர்க்கவும் அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளேயும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த தேங்காயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்துச்சு. பனானா ஃப்ளேவரோடு நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோட நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.